Hello viewers, very good morning. This is Chennai Car Trainers. சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காரு. சாரோட ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணார். எஸ் சார், ஹலோ சார். ஹலோ. எஸ், நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸ் யார் சார் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க? என்னோட கலீக் ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருந்தாரு. ஓகே. அவரும் உங்களோட சிஸ்டரும் இங்கே ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. ஸோ பெட்டராக இருக்கும் ட்ரை பண்ண. என் சிஸ்டர் தனியாக பெங்களூரில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னோன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் நாள் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிலோமீட்டராவது ஓட்டிகிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே இருக்கும். ஸோ ஓட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் மெயின் ரோடு, கண்டிகை மெயின் ரோட்டில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எப்படி சார் இருக்குது நம்ம ட்ரைனிங், எப்படி இருக்குது? நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறதுனால மேபி உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. பட் இவ்வளோ சில்லாக சொல்லிக் கொடுப்பாங்களாங்கிறது டவுட் தான். ஏன்னா நான் அந்த சிக்னல்லாம் ரொம்பவே பயந்துட்டேன். கிளம்பக்கம் சிக்னலில் சரி எப்படி நம்ம இது பண்ண போகிறோம். யூட்டர்ன்லாம் நான் வந்து இவ்வளோ பெருசு நான் தனியாக எடுத்ததே கிடையாது. ஓகே. ஸோ கூலாக சொல்லிக் கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சிலர்லாம் நான் ஃபஸ்ட்டு நான் 2009 டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டேன். ஓகே. நான் அப்போல்லாம் வந்து எதுவும் 9 கத்திக்கிட்டே இருப்பாங்க. இது கூலாக சொல்லித்தரது கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே. உங்களுக்கு ஈஸியாக இருக்கா சார் ஃபாலோ பண்ணுறதுக்குலாம்? நான் கொஞ்சம் நர்வஸ் கம்மி பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடலாம். சூப்பர். அது வந்துடும் சார். ஏன்னா ஃபஸ்ட் நாள்ன்றதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி இருக்கும். பட் அவங்களுக்கு பழகிடும் அது. ஏன்னா இப்போ தானே நானும் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கேன். நம்மளோட ட்ரைனிங் எப்படி நான் என்ன சொல்லுவேங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. இப்போ ஃபஸ்ட் நாள் அப்படி இருக்கும். அடுத்த நாள் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் நான் என்ன சொல்லுவேன், என்னெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்றது. நீங்கள் அதுவே ரெடியாக இருப்பீங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு. அடுத்தடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே பக்காவாக ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் அப்படியே சரி பண்ணிவிடுவோம். சரி பண்ணி உங்களை பக்காவாக ஓட்ட வச்சுருவோம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட் நாள் இந்த மாதிரி அதாவது ரன்னிங் உள்ள டிராஃபிக் ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இந்த ரோட்டில் ஓட்டும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது. ஏன்னா என்ன நம்பி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வெறும் ஹேண்ட் பிரேக்கை மட்டும் நம்பி இது பண்ணிட்டு இருக்கோம். வெறும் டிரைவிங் ஸ்கூலில் போனால் அவங்க கையில் ஒரு கிளச் அண்ட் பிரேக் இருக்கும். வெறும் ஹேண்ட் பிரேக்கை மட்டும் வச்சுட்டு இது பண்ணுறது கொஞ்சம் எஸ் ஒரு விதமான இதுதான். பட் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஆஃப் கிளைண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எப்படி என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட வைக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ரெண்டாவது வந்து உங்களோட டிரைவிங் லெவல் எப்படி இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணிவிட்டு எதுலலாம் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்கீங்கிறத பார்த்துட்டு அதை வந்து சரி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உங்களை ஓட்ட வைப்போம். அப்போ வந்து இன்னும் நீங்கள் ஈஸியாக பிக்கப் ஆகிடுவீங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற மெத்தடு. ரெண்டாவது நீங்கள் நிறைய வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு லேடிஸ்லேருந்து எல்லாருமே இப்போது லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து நான் ப்ராக்டிஸ் கொடுத்தேன் மேம் ஒருத்தவங்களுக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருச்சி வரைக்குமே போயிருக்காங்க. ஸோ அவங்க திருச்சியில் இருக்காங்க. இப்போது கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர்ஸ் ஐ திங்க். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அவங்க தனியாக தான் ஓட்டின்னு போனாங்க. திரும்ப அங்கேருந்து ஓட்டின்னு வர போகிறாங்க தனியாக. ஸோ அந்தளவுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களையுமே வந்து கூடி சீக்கிரம் பக்காவாக ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடுவோம். கவலைப்படாதீங்க. ஸோ என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக மேனுவல் வெஹிக்கிள் வச்சுருக்காரு. ஸோ அவர் வெஹிக்கிளில் தான் வந்து நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி முதல் நாள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி ஓட்டுற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறோம். கிளச்சோட மூவ்மெண்ட்டு, வண்டியோட கண்ட்ரோல் மட்டும் எப்போவுமே ரொம்ப முக்கியம். ஸ்டேரிங்கோட பொசிஷன் வந்து நம்ம ப்ராப்பராக உட்காந்து கரெக்டான பொசிஷனில் திருப்பும்போது ஈஸியாக வந்து நம்மளால் மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியும். ரெண்டாவது நியூட்ரு பண்ணிவிட்டு செகண்ட் கியர். எஸ், குட். அவ்வளோதான். கேஷுவலாக அப்படி தள்ளி விட்டிங்கனாலே போதும், ஈஸியாக போகும் பாருங்கள். அதேமாதிரி கிளச்சை நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக மெதுவாக விடுங்க. அவ்வளோதான். சூப்பர். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஷார்ட்கட்டில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப வந்து டைட்டாக டென்ஷன்லாம் ஆகிக்க வேண்டாம். ரிலாக்ஸாக ஓட்டுங்க. அதே மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. ஸோ டவுட் எதுவும் இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பேன். ஷார்ட்கட்டு எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தடில் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறீங்கன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ஸோ எப்போவுமே டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் என்ஜாய் பண்ணி ஓட்டணும். நம்ம சொல்கிறது அதுதான். ஏன்னா என்ஜாய் பண்ணி ஓட்டும்போது தான் நமக்கும் வந்து கிளியராக வந்து டிரைவிங்கோட ஸ்டைலே வரும். சார் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டிகை ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்காரு. அவருக்கு முதல் நாள் ட்ரைனிங் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரோட்டில் தான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரோட்டில் வந்து 1 or 2 வெஹிக்கிள்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கிற ரோடு இது. அப்படியே கிளச் அழுத்தி நியூட்ரல் பண்ணிவிட்டு அப்புறம் தேர்ட் போட்டுங்க சார். நியூட்ரல், தேர்ட் ஃபுல்லாக அழுத்திட்டு அவ்வளோதான். சூப்பர். ஸோ இந்த இடத்துல வந்து அவர் அழகான மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா வந்து ஸ்லோ பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு. அதேமாதிரி உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தடில் வண்டி எப்படி வந்து ஸ்லோவாக நிறுத்தணுங்கிறதுலேருந்து எல்லாமே அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
ஒரு ஜங்ஷன் இருக்குது, அந்த ஜங்ஷனில் வந்து நம்ம ரோடை கிராஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து நம்ம கண்டிப்பாக ஹாரன் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு மெயின் ரோடு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்டில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். மேபி நீங்கள் நல்லா டிரைவிங் பண்ண கற்றுக்கிட்டாலுமே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து எப்போ யார் எங்கேருந்து சைட்லேருந்து உள்ளே வருவாங்கன்றது நமக்கு தெரியாது. ஹைவே ரோட்டில் ஓட்டும்போது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆக்சுவலாக. ஸோ அதுவுமே வந்து நம்ம சாருக்கு சொல்லிக் கொடுப்போம். எல்லா டைப் ஆஃப் கிளாஸும் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுனால அடுத்தடுத்து ஒரு ஈஸியாக வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருவார். ஸோ நீங்களும் வந்து பார்க்க போகிறீங்க சார் வந்து கூடி சீக்கிரம் எந்த அளவுக்கு வந்து பக்காவாக வந்து அவர் ஓட்டுறாரு அப்படிங்கிறத. இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் 2 லைன் இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக ஓட்டுறவங்களுக்கு, இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ட்ரைவ் பண்ணுறவங்க, கேஷுவலாக வந்து ஒரு ஸ்பீட் லெவல் கம்மியாக ஓட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் லைன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நாங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் லைனில் தான் சார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. எப்பயும் சொல்கிற விஷயம், என்கிட்ட எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. சாருமே சொல்லியிருப்பார், ஃபுல் கண்ட்ரோல்ஸ் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். மேபி நான் எப்போயாவது தேவைப்பட்டால் லைட்டாக வந்து அவருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இது மட்டும் சொல்லுவேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவரே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அவரால் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி ஓட்ட முடியுது. இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து அவர் ஓட்ட ஆரம்பிக்கணும் அடுத்தடுத்து. ஸோ அது வந்துருச்சுனால இன்னும் அவர் கூலாக ஓட்டிடுவார். இப்போ வரைக்கும் எப்படி சார் டிரைவிங் வந்து உங்களால் பக்காவாக ஓட்ட முடியுதுங்களா? மேனேஜ் பண்ணிட்டு சூப்பர் சார். ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டுற அளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டேயில் வந்து அவர் பாரிஸ் வரைக்கும் போயிட்டு வரணும். ஏன்னா சார் இருக்கிறது கண்டிகை நியர்பை ரோடில் இருக்கார். ஸோ இங்கேருந்து வந்து பாரிஸ் போனோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வரும் ட்ராவல் பண்ணோன்னாலே. 30 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு வரணும் அப்படின்னா அவர் வந்து மல்டி டாஸ்க் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வந்து டிராஃபிக்கில் ஓட்டுறது, இன்ச் பை இன்ச் டிராஃபிக், பம்பர் டிராஃபிக், இந்த மாதிரி சிட்டியில் ஓட்டுற எல்லா விஷயமும் அவர் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது சிட்டியில் உள்ள சிக்னல்ஸு, ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸு. ஏன்னா பைக்கில் ஓட்டும்போது அது வேறு மெத்தடில் இருந்திருக்கும். காருங்கும் போது வந்து கொஞ்சம் நல்ல சேஞ்சஸ் இருக்கும். ஆக்சுவலாக பெரிய சைஸ் வெஹிக்கிள் ஓட்டுறோம். ஸோ இந்த கேப்பில் போகலாமா, போக முடியாதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்படியே ரைட்டில் மிரர் பாருங்கள், பெரிய வண்டி ஏதாவது வருதா? ஓகே, கொஞ்சம் நடுவில் போய்க்கோங்க ஸ்லோவாக. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் நடுவில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க, டக்குன்னு லெஃப்ட்டுக்கு வராதிங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. வெரி குட். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து லைன் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஸ்லோவாக சேஞ்ச் பண்ணணும். அதேமாரி ஆக்சிலேட்டரை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் கொடுக்காம மைன்யூட்டாக டச் பண்ணுங்கள். அதாவது வந்து டச் பண்ணி ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்லோவாக டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வண்டியும் ஸ்மூத்தாக இருக்கும், நம்மளும் டிரைவிங் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். ஹார்ன் யூஸ் பண்ணிங்க. ஓகே, ஸ்லோவாக போய்ங்க. நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் வந்து அவரோட ஃபஸ்ட் நாள் ட்ரைனிங் வந்து போயிட்டுருக்கு. நல்ல கண்ட்ரோல்ஸ் வந்து வந்திருக்கு. ரெண்டாவது சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே அவருக்கு சாருக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் மெயின் ரோட்டில் ஓட்டுறதுனால ஒரு லைட்டான ஒரு டென்ஷன் வந்து அவருக்கு இருக்குது. ஏன்னா அவர் பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ அடுத்த நாள் வந்து பழகிடும், அந்த டென்ஷனுமே அவருக்கு போயிடும். இன்னும் கூலாக ஓட்ட ஆரம்பிச்சிருவார். ஸோ வித்தின் 5 டேஸ்லேயே அவரை ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அவரை வந்து பக்காவாக தனியாக ஓட்ட வச்சுருவோம். அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சூப்பர் சார். ஸோ இந்த லெஃப்ட்டு பேஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்லோ டவுன் பண்ணோங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் சடன் பிரேக் அடிக்கக்கூடாது எப்போவுமே. அதுதான் நான் சாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணணும், பின்னாடி வரவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். டிரைவிங்கில் டக்குன்னு நம்ம பிரேக் யூஸ் பண்ணும்போது பின்னாடி வரவங்களுக்கு தெரியாது. பின்னாடி வரவங்க வந்து நீங்கள் நல்ல ரன்னிங்கில் இருக்கீங்க, ஸோ எப்போ நிறுத்துறீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு எப்படி நீங்கள் தெரியப்படுத்தணும்னா நம்ம வந்து ஸ்டெப் பிரேக் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஸ்டெப் பிரேக்குங்கிற மெத்தடே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அதாவது வந்து பேசிக்காக ட்ரைவ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்டெப் பிரேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்லாம் நிறைய சொல்லிக் கொடுப்போம். ஆக்சுவலாக ஹைவேஸில் ஓட்டும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் டிப்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்போம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வேன் வந்து ரோடு கிராஸ் பண்ண ரெடியாக இருக்கார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரன் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக போங்க சார். ஓகே, போகலாம். இந்த மாதிரி ஏதாவது வெஹிக்கிள் நிற்கும்போது ஒரு ஹாரன் யூஸ் பண்ணிகிட்டே நீங்கள் போகணும். ஏன்னா திடீர்னு அவர் உள்ளே வந்துடக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வார்ன் பண்ணணும் ஹார்ன் கொடுத்து. ஓகே, போகலாம். ஸோ வியூவர்ஸ், இதே மாதிரி நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எப்படி சார், ரொம்ப கேஷுவலாக உங்களுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா? ரொம்ப கூலாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. சூப்பர் சார்.
ஸோ கூடி சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா சாரை கூப்பிட்டு பாண்டிலாம் போக போகிறோம். ஸோ ஹைவேஸ்லேயும் ஓட்டுறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேணாம் வியூவர்ஸ். நீங்கள் வந்து நம்பி வந்து நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் ஜாயின் பண்ணலாம். பக்காவாக வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். வித்தின் 5 days மேக்ஸிமம் 7 daysலேயே வந்து நீங்கள் லாங்லலாம் எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம். அந்தளவுக்கு உங்களை ரெடி பண்ணிவிடுவோம். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் வந்து லைஃப் டைம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுக்குறோம். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் நமக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ரெண்டாவது வண்டியை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் கேர் கொடுக்குறோம். ஸோ அதுவுமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே கிடச்சிட்டு இருக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8678981111. இந்த நம்பரில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க வியூஸ். தேங்க்யூ சார்.